ஹலோ, முருகன் இருக்கானா? நீங்க யார் பேசுறது? யாரா? ஹலோ, நீங்க யார் பேசுறீங்க? நான் ஒரு பொண்டாட்டி வசந்தி பேசுறேன். நானும் ஒரு என் அண்ணன் வீட்ல தான் இருக்கோம். நீங்க யாரு? என்ன விஷயம்? சித்தி, முருகன் அவன் பொண்டாட்டியோட ராஜேந்திரன் வீட்டில் இருக்கானா? ராஜேந்திரன் வீட்டுல இருக்காங்களா? அவதான் மூளை கிட்ட அங்க போனான்னா உங்க தம்பி எதுக்கு அங்க போனாரு? நீங்க கவலைப்படாதீங்க, நான் காலையில போய் என்ன ஏதுன்னு பாத்துட்டு வந்துடுறேன். அவன் எதுக்கு அங்க போகணும்? சித்தி, உங்க எல்லாருக்குமே சொல்றேன், முருகன் எங்க இருந்தாலும் அவன் பொண்டாட்டியோட நல்லபடியாக சந்தோஷமா வாழட்டும். அவன் சந்தோஷத்துக்கு நாம குறுக்க நிற்க வேண்டாம். நீங்க 2 பேரும் சாப்பிட்டு போய் படுத்து தூங்க. தம்பி, அதுக்கு இல்ல. இல்லம்மா, இந்த பிரச்சனையை விடுங்க. நீங்க போய் சாப்பிட்டு படுங்க. போங்க போங்க சித்தி. ஏண்டி, உனக்கு என்ன தனியாக சொல்லணுமா? எனக்கு பசி இல்லை, நான் உங்களுக்கு சாப்பாடு போட்டுட்டு நீ சாப்பிட்டு வா. நான் வந்து எழுப்பலாம் நினைச்சேன், அதுக்குள்ள நீங்களே எழுந்துச்சு. இதாங்க காஃபி. ஏய், நான் எப்படி இந்த ரூமுக்கு வந்தேன்? என்னங்க இப்படி கேக்குறீங்க? நேத்து நான் கோயில் போயிட்டு வரும்போது நீங்க வந்து அண்ணனோட பேசிட்டு இருந்தீங்க. அப்புறம் டயர்டா இருக்குன்னு சொல்லி ரூம்குள்ள வந்தீங்க. அப்புறம் நீங்க தச்சி, இப்படி பேச உனக்கு வெக்கமா இல்ல? உங்க அண்ணன் எனக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னான்னு நான் வந்தேன். ஆனா அவன் கூல் ட்ரிங்க்ஸ்ல ஏதோ கலந்து என்ன இந்த ரூம்குள்ள அமுச்சு வச்சிருக்கான். நீ என்னோட இருந்துட்டு என்னமோ சாதனையா பேசுற. எங்கனே உங்க அண்ணன்? எங்க உங்க அண்ணன்? அவன என்னங்க? என்ன மாப்பிள, நல்லா நிம்மதியா தூங்குனீங்களா? நம்ம வீட்டுல ரொம்ப சூப்பரா தூக்கம் வரும். ஏய், நேத்து எனக்கு என்ன ஊத்தி கொடுத்த? கூல் ட்ரிங்க்ஸ் தான் மாப்பிள கொடுத்தேன். ஏய், போய் சொல்லாத, உண்மையை சொல்லு, இல்லனா நான் மிருகமா மாறிடுவேன். அண்ணே, என்ன ஊத்தி கொடுத்த? உண்மையை சொல்லு. அவர் என்ன எவ்வளவு அசிங்கமா பேசுறாரு தெரியுமா? என்ன மாப்பிள, சின்ன விஷயத்தை போய் பெருசுபடுத்தி பேசுறீங்க? ஏய், எதுல சின்ன விஷயம்? வீட்டுக்கு வந்தவனுக்கு எதையோ ஊத்தி கொடுத்துட்டு தங்கச்சி வேற கூட்டி. வார்த்தை அளந்து பேசுங்க. ஏய், என்னடி உங்க அண்ணன் உண்மையை சொல்றீங்க? மாப்பிள, நீங்க பேசுறது ரொம்ப தப்பு. முதல்ல வீட்டுக்கு வந்திருக்கீங்களே, கொஞ்சம் மூட விட்டா வந்திருக்கீங்களே. வோட்கா சேர்த்தோம்னா மணக்கொலை பந்தி நிம்மதியா தூங்குவீங்களேன்னு கொடுத்தேன். அதை போய் நீங்க பெருசுபடுத்துறீங்களே. கேட்டியாடி? கேட்டியா? என்ன உங்க அண்ணன் குடிகாரனாக்க முடிவு பண்ணிருக்கான். இல்ல மாப்பிள, உங்களை கூல் பண்றதுக்காகத்தான் நான். உன்கிட்ட நான் எதுவும் பேச விரும்பல. அன்னைக்கே செந்தில சொன்னாரு உன்னை கடைக்குள்ள சேர்க்க வேணான்னு. அவர் பேச்சு கேட்காம உன்னை கடைக்குள்ள சேர்த்தம் பாரு. அதான் நான் செஞ்ச முதல் தப்பு. இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. இனிமே உன் வியாபாரம் எனக்கு எதுவும் தேவையில்லை. என் கடை பக்கம் வந்த காலை உடைச்சிரும். அவன் கொடுத்த நகையை தூக்கி எரிஞ்சிட்டு வாடினா இங்க வந்து என்னடி பண்ணிட்டு இருக்கிற? நான் தான் உனக்கு முக்கியம்னா இப்ப என்னோட வா. இல்ல உங்க அண்ணன் வாங்கி கொடுத்த நகை தான் முக்கியம்னா இங்கேயே இரு. இன்னையோட நம்ம கல்யாண வாழ்க்கையை அறுத்தெறிஞ்சிடலாம். என்ன சொல்ற? ஏய், என்ன யோசிக்கிற? ஓஹோ, அப்ப சரி, உங்க அண்ணன் கூடவே நீ இரு. ஏன் இப்படி பண்ண? என்னங்க? என்னங்க? என்ன ஸ்வேதா, அவசியம் நீ போய் தான் ஆகணுமா? என்ன இப்படி திடீர்னு கிளம்பிட்ட? இத்தனை வருஷம் அம்மா அப்பாவோட இருந்துட்டு இப்ப அவங்கள பார்க்காம இருக்க முடியல, அதான் பார்த்துட்டு வரலான்னு கிளம்பிட்டேன். எனக்கு கூட மங்களத்தை பார்க்கணும் போலதான் இருக்கு. உங்க அம்மாவை நான் ரொம்ப விசாரிச்சேன்னு சொல்லு. சரி, பார்த்துட்டு
சாயந்தரம் முகுந்தம் வரும்போது நீயும் வந்துடணும். ஆ, இல்ல அத்தை, அம்மா வீட்ல ஒரு 2 நாள் இருந்துட்டு வரேன். அம்மா கிட்ட நிறைய பேசணும். சரி, உனக்கு அப்படி தோணுச்சுன்னா நீ தாராளமா 2 நாள் இருந்துட்டு வா. தேங்க்யூ ஸோ மச் அத்தை. நல்லபடியா போயிட்டு வா, ஜாகிரதை என்ன. எங்க நான் சித்ரா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துடுறேன். சொல்லிட்டு வா, நான் வெளியில வெயிட் பண்றேன். ம். சித்ரா, உங்களுக்காக தான் நான் அம்மா வீட்டுக்கு போறேன். நீங்க வாயை திறந்து சொல்லாட்டியும் மனசுக்குள்ள எவ்வளவு தூரம் முகுந்தன் கிட்ட பேசணும்னு வருத்தப்படுறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். எனக்கு முகுந்தன் கிட்ட எவ்வளவு உரிமை இருக்கோ அவ்வளவு உரிமை உங்களுக்கும் இருக்கு. இன்ஃபேக்ட் எனக்கு இருக்கிற உரிமையை நீங்க கொடுத்ததான். சோ எதை பத்தியும் கவலைப்படாம அவர்கிட்ட மனசு விட்டு பேசுங்க. உங்க மனசுல என்னென்ன இருக்கோ அதை கொட்டி தீர்த்துருங்க. 2 பேரும் சந்தோஷமா இருங்க. நான் சித்ராவை எப்பவும் சிரிச்சுக்கிட்டே தான் பார்க்கணும். ஓகே, நான் போறேன். குழம்பு காப்பி எடுத்துக்கப்பா. காப்பி எடுத்துக்கோங்க. சம்மந்திமா, என்னாச்சு? காலையிலிருந்து ஏதோ பறி கொடுத்த மாதிரியே இருக்கீங்க. என் பொண்ணு பண்ண காரியத்தை நினைச்சு எனக்கு மனசே ஆறல சம்பந்திமா. உங்கள மாதிரி நல்லவங்க மத்தியில வாழறா, அவளுக்கு ஏன் நல்ல புத்தி வராம போயிடுச்சு. நகையை தூக்கி எறிஞ்சிட்டு வாடினா வரல, அவ வராட்டி பரவாயில்ல. உங்க மகனையும் சேர்த்து அந்த வீட்டுல தங்க வச்சிருக்கான்னா அவளுக்கு எவ்வளவு நெஞ்சு அழுத்தம் இருக்கணும். அந்த வருத்தம் எனக்கும் தான் இருக்கு சம்மந்தி. ஆனா இதுல நாம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? ஏய், ஏன் நின்னுட்ட? உள்ள வா. பண்றதெல்லாம் பண்ணிட்டு பெருசா போஸ் கொடுக்குற. வா. எல்லாரும் என்ன இப்படி பாக்குறீங்கன்னு எனக்கு புரியுது. ஆனா நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. என்னடா கேக்கணும்? பொண்ணட்டிய உன் வழிக்கு கொண்டு வரத விட்டுட்டு அவன் வழிக்கு நீ போறனா? என்ன கொடுமைடா இது? மாப்பிள்ள, என் பொண்ணு பேச்ச கேட்காதீங்க. அவளுக்கு இப்ப அவங்க அண்ணன் தான் முக்கியமா போயிட்டான். நீ இப்படி பண்ணுவேன் நான் கொஞ்சம் கூட நினைக்கலப்பா. எல்லாரும் பேசி முடிச்சாச்சா? அண்ணா, நீ மட்டும் ஏன் பேசல? ஏதாவது உங்க பங்குக்கு 2 வார்த்தை திட்டுங்க. என்னடா நடந்துச்சு? அப்பாடா, இப்பயாவது கேட்டீங்களே, அந்த அளவுக்கு சந்தோஷம். எல்லாத்துக்கும் காரணம் அந்த ராஜேந்திரன் தானே. என்ன ராஜேந்திரன் இவன் அழுறானே? ஏய், உள்ளவாடி. இவ அழுதுகிட்டே இருக்கிறான்னு ஃபோன் பண்ணி அந்த ராஜேந்திரன் சொன்னதும் சமாதானம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வரலான்னு அவன் வீட்டுக்கு போனான். ஆனா அவன் எனக்கே தெரியாம கூல்ட்ரிங்க்ஸ்ல ஏதோ கலந்து கொடுத்து குடிக்க வச்சுட்டான. நான் மயக்கத்துல இருந்தேன், எனக்கே தெரியாம அங்க தங்க வச்சுட்டான்.
நைட் நீங்க ஃபோன் பண்ணது கூட இப்போ இவ பைக்ல வரும்போது சொல்லி தான் எனக்கு தெரியும். அடி பாவி, உன்னை கட்டிக்கிட்ட பாவத்துக்கு என் பிள்ளைய குடிக்காரனாக்க பார்த்தானா உங்க அண்ணன்? ஏய், உன்னை எல்லாம் ஒரு பொண்ணுன்னு வளர்த்தரே, என்ன சொல்லணும்டி? என்ன நெஞ்ச அழுத்தம் இருந்தா உங்க அண்ணனோட சேர்ந்துட்டு மாப்பிளையும் குடிக்க வச்சிருப்ப. உன்னை அத்தை, இவளுக்கு எதுவும் தெரியாது. ராஜேந்திரன் எனக்கு கூல்ட்ரிங்க்ஸ் தரும்போது வசந்தி கோயிலுக்கு போயிருந்தா. காலையில தான் அவளுக்கே தெரியும். நகையை தூக்கி போட்டு வரியா இல்லையான்னு கேட்டேன். வந்துட்டா. நான் அப்பயே சொன்னேன்டா அந்த ராஜேந்திரன் நல்லவே இல்லைன்னு. பாரு இப்ப உன்னைய குடிக்க வச்சிருக்கான். இனிமேல அவனை சும்மா விட்டோன்னு வச்சுக்க, சரியா வராது. அவன வேணாண்ணே, வீணா அவனை அடிச்சு அவனை பெரிய மனுஷன் ஆக்கிட்டாதீங்க. இனி அவன் கூட எந்த வியாபாரம் இல்லைன்னு தெள்ள தெளிவா சொல்லிட்டு வந்துட்டேன். விட்டுருங்கண்ணே. பாருடி, பாரு உன் ஒருத்தியால என்னென்ன பிரச்சனைன்னு. ஒழுங்கு மரியாதை எல்லாத்தையும் மன்னிப்பு கேளு. கேளுடிங்கிற. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. அம்மா, வாங்க மாப்ள. வாமா ஸ்வேதா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? வாங்க மாப்ள. நானும் மங்களமும் ஸ்வேதாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு அவளை பார்க்கலான்னு நினைச்சோம். நீங்களே அழிச்சிட்டு வந்துட்டீங்க. இப்போதான் மங்களத்துக்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். முகுந்தன் ஆஃபீஸ்லையும் இப்படி தான். எந்த ஃபைலை பார்க்கணும்னு நினைக்கிறோமோ அந்த ஃபைலோட எதிர வந்து நிற்பார். ஸோ ஃபார் ஸோ குட். நான் ஆஃபீஸுக்கு கிளம்பிட்டேன். வாங்க நம்ம கார்ல பேசிட்டே போலாம். பரவாயில்ல சார், நான் பைக்லயே வந்துடுறேன். உங்களோட கார்ல வந்தா ஈவினிங் ப்ராப்ளம் ஆயிடும். ஜஸ்ட் சஜஷன், உங்களுக்கு எப்படி சரின்னு தோணுதோ அப்படியே பண்ணுங்க. அதான் மாப்பிள்ளை ஆயிட்டீங்கல்ல, இன்னும் ஏன் சாருங்கிறீங்க? மாமானே கூப்பிடுங்க. எதையும் ஃபோர்ஸ் பண்ணாத, எல்லாம் போக போக தானா சரியாயிடும். வரேம்மா, வரேன், பார்க்கலாம். நான் உங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வரேன் மாப்பிள்ள. ஸ்வேதா, காஃபி எல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் கிளம்புறேன். எங்க ஆஃபீஸ் போனதும் எப்பவும் போல இந்த உலகத்தையே மறந்துடாதீங்க. நான் இங்க வந்தது சித்ராவோட நீங்க சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான். மத்தியானம் ஆஃபீஸ்ல பெர்மிஷன் போட்டுட்டு சித்ராவை எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போங்க. அவங்க சந்தோஷமா இருந்தா தான் நாம சந்தோஷமா இருக்க முடியும். அவங்க நமக்காக நிறைய தியாகம் செஞ்சிருக்காங்க. ஈவினிங் நான் உங்களுக்கு மறக்காம ரிமைண்ட் பண்ணுவேன். நைட் எங்க போனீங்கன்னு சொல்லணும். ஓகே? சரி, வரேன். பாய் ஸ்வேதா. பாய். சித்ரா, யாரை எதிர்பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்க? நீ தூங்க போலியா? அது இல்ல அத்தை, அவர் இன்னும் வரல. அதான். அவரா? யாரு? உன் புருஷனை சொல்றியா? அவன் எங்க இங்க வர போறான்? அவன் ஆபீஸ் முடிஞ்சு ஸ்வேதா வீட்டுக்கு போயிருப்பான். அங்கேயே சாப்பிட்டு தூங்குறானோ என்னவோ. அவனுக்காக நீ எதுக்கு காத்துட்டு இருக்க? இங்க பாரு,
நேரத்துக்கு சாப்பிட்டுட்டு மீதி சாதத்துல தண்ணி ஊத்தி வச்சுட்டு நீ வந்து தூங்குற வழியை பாருமா. ஆ